வணக்கம். சினி மினிமினி தங்கப்பதக்கம் திரைப்படம் சம்மந்தப்பட்ட ஒரு அருமையான விஷயத்தை சொல்கிறேன். உங்களுக்கே நல்லா தெரியுமில்ல, தங்கப்பதக்கம் திரைப்படம் நாடகமாக நடைபெற்று பெரிய அளவில் வெற்றி பெற்று 100 முறைக்கு மேலாக அரங்கேற்றப்பட்டு மக்களுடைய உள்ளங்களில் அந்த நாடகம் ஆழமான இடத்தை பிடித்தது. இந்தியாவினுடைய பல நகரங்களிலும் அந்த நாடகம் நடத்தப்பட்டது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் எஸ்பி சௌத்ரி அப்படின்ற அந்த கதாபாத்திரத்தில் நடித்து மக்களுடைய உள்ளங்களில் காலத்தை கடந்து ஆழமான இடத்தை பிடித்து வாழ்ந்தார். தங்கப்பதக்கம் நாடகத்தை பார்த்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அந்த காவல்துறை அதிகாரி கதாபாத்திரத்தில் எந்த அளவிற்கு அந்த அதிகாரியாகவே உயிர்ப்புடன் வாழ்ந்திருக்கிறார் என்பதை நினைத்து ஆச்சரியத்தின் உச்சிக்கே சென்றார்கள். மும்பையில் அந்த நாடகம் நடைபெற்ற போது அந்த நாடகத்தை பார்ப்பதற்காகவே பிரபல பின்னணி பாடகி லதா மங்கேஷ்கர் வந்திருந்தார். அந்த நாடகத்தை பார்த்து பெரிய அளவில் கவரப்பட்டார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை தன்னுடைய அருமை அண்ணன் என்று மனதில் நினைக்கக்கூடிய லதா மங்கேஷ்கர் அவருடைய ஈடற்ற நடிப்பை பார்த்து ஆச்சரியத்தின் உச்சிக்கே சென்று நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை எந்த அளவிற்கு புகழ முடியுமோ அந்த அளவிற்கு வானத்தின் அளவிற்கு சிவாஜியை உயர்த்தி பேசினார். சிவாஜி கணேசனுடைய நடிப்பில் தன்னையே மறந்து விட்டதாக அவர் கூறினார். நீங்களே அந்த புகைப்படத்தை பல பத்திரிகைகளிலும் நாளிதழ்களிலும் பார்த்திருக்கலாம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அந்த காவல்துறை அதிகாரி கெட்டப்பில் இருக்க லதா மங்கேஷ்கர் எந்த அளவிற்கு மிகுந்த ஈடுபாட்டுடன் சிரித்த முகத்துடன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு முன்னால் அமர்ந்து அவருடன் உரையாடி கொண்டிருக்கிறார் என்பதை அந்த புகைப்படத்தில் பார்க்கும்போதே நமக்கு தெரியும். எந்த அளவிற்கு நடிகர் திலகத்தின் மீது அளவற்ற உயர்ந்த மரியாதையும் மதிப்பையும் லதா மங்கேஷ்கர் வைத்திருக்கிறார் என்பதை. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது அந்த நாடகம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியும்ல, இயக்குனர் மகேந்திரன் அவர் தான் அதுக்கு கதை வசனம் எழுதியவர் அந்த நாடகத்திற்கு. அப்போ அவர் துக்ளக் பத்திரிகையினுடைய உதவி ஆசிரியர், எடிட்டர். அவருக்கு உதவியாளராக மகேந்திரன் சார் அங்கே ஒர்க் பண்ணி அப்படின்ற மாதிரி இருக்குது. துக்ளக் பத்திரிகையில் வரக்கூடிய திரைப்பட விமர்சனங்கள் இதெல்லாம் மகேந்திரன் சார் தான் அந்த காலத்தில் எழுதுவார். அந்த துக்ளக் ஆஃபீஸில் மகேந்திரன் சார் இருக்கும்போது ஈவினிங் பேப்பர்ஸ் அப்படி இருக்குல்ல, ஈவினிங் பேப்பர்னால் அப்போ மாலை முரசு இந்த மாதிரி பேப்பர்களில் விளம்பரம் வருது. என்னென்னா தங்கப்பதக்கம் நாடகம் சினிமாவாக ஆகப்போகுது, திரைப்படமாக ஆகப்போகுது அப்படின்ற மாதிரி விளம்பரம் போட்டு சிவாஜி ஃபிலிம்ஸ் அதை தயாரிக்கிறதாக விளம்பரம் வருது. மகேந்திரன் சார் துக்ளக் ஆஃபீஸில் படிக்கிறாரு, பார்க்குறாரு அந்த விளம்பரத்தை. நாடகமாக வெற்றி பெற்ற தங்கப்பதக்கம் இப்போ சினிமாவாக ஆகப்போகுது, சிவாஜி ஃபிலிம்ஸே அதை தயாரிக்க போகிறாங்க அப்படின்ற அந்த தகவல் மகேந்திரன் சாருக்கு இப்போ தெரியுது. தனிப்பட்ட முறையில் மகேந்திரன் சாருக்கு சந்தோஷம்தான். பி மாதவன் டைரக்ட் பண்ண போகிறாரு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அந்த எஸ்பி சௌத்ரி கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறாரு. கேஆர் விஜயா அவருடைய மனைவியாக நடிக்க போகிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த விளம்பரத்தில் இருக்குது அப்படி வச்சுக்கோங்க. மறுநாள் விசி சண்முகம் சிவாஜி சார் தம்பிக்கிட்டு ஃபோன் வருது. மகேந்திரன் சாரை உடனே சிவாஜி ஃபிலிம்ஸுக்கு வர சொல்லி மகேந்திரன் நேராக சிவாஜி ஃபிலிம்ஸுக்கு போகிறாரு. விசி சண்முகம் சொல்கிறாரு, இந்த நாடகத்தை படமாக எடுக்கிறதா இருக்குது, மாதவன் டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்ற அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு ஷூட்டிங் இப்போ உடனே ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்கள் ஷூட்டிங் நடக்கிற அந்த டைமில் ஃபுல்லாகவே அண்ணன் கூட நீங்கள் இருக்கணும், சிவாஜி சார் கூட ஃபுல்லாகவே இருக்கணும். ஏன்னா எப்போ வேணாலும் எந்த சஜஷன் வேணாலும் அண்ணன் சொல்லுவார். ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் கூட இருக்கும். நாடகம்ன்றது வேறு, சினிமான்றது வேறு. நாடகத்தில் இருக்க மேட்டர் அப்படியே சினிமாவில் வரும்னு சொல்ல முடியாது. வசனத்துலேருந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் லிட்டில் சேஞ்சஸ்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில விஷயங்கள் எடுக்கப்படலாம், சில விஷயங்கள் சேர்க்கப்படலாம், சேர்க்க வேண்டிய நிலை உண்டாகும். அப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்படின்றதுனால படப்பிடிப்பு நடக்கக்கூடிய தருணங்களில் நீங்கள் இருக்கணும். அண்ணன் சம்மந்தப்பட்ட காட்சிகள் எடுக்கப்படும் போது அண்ணன் கூடயே நீங்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி விசி சண்முகம் சொல்லிட்டாரு மகேந்திரன் சார்கிட்ட. மகேந்திரன் சார் சரின்னு சொல்லி கேட்டுட்டு துக்ளக் ஆஃபீஸுக்கு வந்துட்டு கவலையோடு உட்காந்துருக்காரு மகேந்திரன் சார். கேட்டிருக்காரு, என்ன சிவாஜி ஃபிலிம்ஸ் போயிட்டு வந்திருக்கீங்க, கவலையாக உட்காந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு. அந்த நடந்த இன்சிடெண்ட்டை அவர் சொல்லியிருக்காரு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஃபுல்லாகவே நான் வரணும்னு சொல்கிறாங்க. அப்படி இப்போ போகிறது மாதிரி இருந்துச்சுன்னா துக்ளக் ஆஃபீஸில் நான் எப்படி இந்த வேலையை பார்க்க முடியும், என்னுடைய வேலைகள் நான் எப்படி பார்க்க முடியும், திரைப்பட விமர்சனங்கள்லாம் நான் எப்படி எழுத முடியும், அதை நான் யோசிக்கிறேன். நான் இதை விரும்பி ஏற்றுக்கிட்ட தொழில் இது.
பத்திரிகையாளராக, ஜேர்னலிஸ்டாக, ஒரு பத்திரிகையினுடைய உதவி ஆசிரியராக, சப் எடிட்டராக வருவது அப்படின்றது வந்து நான் மனப்பூர்வமாக ஆசைப்பட்டு வெறியுடன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில் இது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஃபுல்லாகவே கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இப்போ வந்து நான் இந்த வேலையை பார்க்கவே முடியாது. அதான் நான் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி மகேந்திர சார் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாரு. சொல்கிறாரு, அது ஒரு பெரிய வாய்ப்பு. சிவாஜி கதாநாயகன் நடிக்கக்கூடிய ஒரு படத்தில் உங்களுக்கு பணியாற்றக்கூடிய வாய்ப்பு, நீங்கள் அந்த படத்துக்கு கதை வசனம் எழுதுறீங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் யோசித்து பாருங்கள். அதனால் 2வது சிவாஜி சார் நடிக்கிறது அப்படின்னும்போது கூட மாட கட்டாயம் இருக்கத்தான் செய்யணும் ரைட்டர். அப்படி இருக்கிறது தான் கரெக்டு. அதனால தான் விசி சண்முகம் கூப்பிட்டே சொல்லியிருக்காரு, அவர் சம்மந்தப்பட்ட காட்சிகள் படம் பார்க்கும்போது நீங்கள் கூட இருக்கணும், ஃபுல்லாகவே படம் முடிகிறது வரேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி வரும்போது கட்டாயம் நீங்கள் இருந்தாகணும். அதனால் நீங்கள் வந்து போங்க, அந்த வேலையை மனப்பூர்வமாக ஏற்றுக்குங்க, வேறு வழி இல்லை, நீங்கள் இருந்து தான் ஆகணும், போய் தான் ஆகணும். அப்படி சொன்னால் சொல்கிறாரு, நீங்கள் வந்து நம்ம அலுவலகத்திலேருந்து வெளியே வந்து சினிமாக்குள்ளே போகிறீங்கன்றதுல ஒரு பக்கம் சந்தோஷம் எனக்கு இருந்தால் கூட, இந்த வேலையை விட்டு போகிறீங்க அப்படின்போது உங்களுக்கு எப்படி மனசுக்குள்ளே கவலை இருக்கோ அதே கவலை எனக்கும் இருக்குது. எனக்கும் லாஸ் தான் நீங்கள் போகிறது. ஆனால் வேறு வழி இல்லை, உங்களை வந்து வாழ்த்தி அனுப்பி வைக்கிறேன், போங்க, உங்கள் திறமையை வந்து அங்கே காமிங்க, லைஃப்பில் வளர்ந்து பெரிய ஆளாக வாங்க பட உலகத்தில் அப்படின்ற மாதிரி வாழ்த்தி மகேந்திரனை வந்து துக்ளக் ஆஃபீஸில் வந்து அனுப்பிட்டார் அப்படிங்களேன். மகேந்திரன் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அருமையான வார்த்தை இது, அற்புதமான சகாப்தம் இத்துடன் முடிந்து விட்டது. அற்புதமான சகாப்தம் அப்படின்றது எதை சொல்கிறாரு? துக்ளக் அலுவலகத்தில் உதவி ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டம், அதைத்தான் அற்புதமான சகாப்தம் என்னுடைய வாழ்க்கையில் முடிந்து விட்டது, இனி எனக்கு முன்னால் இருப்பது நிச்சயமற்ற எதிர்காலம். என்ன பியூட்டிஃபுல் சென்டென்ஸ் யோசிச்சு பாருங்கள். சினிமாவும் நானும் அப்படின்னு சொல்லி மகேந்திரன் சார் எழுதியிருக்கக்கூடிய அவருடைய சுயசரிதை இருக்குல்ல, அதில் வந்து இந்த அத்தியாயத்தை நான் வாசிக்கும்போது என்னுடைய மனதில் ஆழமாக பதிந்த வரிகள் இப்போ நான் சொன்னது. நிச்சயமற்ற எதிர்காலம், சினிமா ஃபீல்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னு உடனே அப்படியே நம்ம உயரத்தில் போய் உட்காந்துருவோம் அப்படின்ற மாதிரி அப்படிலாம் நினைக்கல. அற்புதமான சகாப்தம் முடிந்து விட்டது, இனி எனக்கு முன்னால் இருப்பது நிச்சயமற்ற எதிர்காலம் அப்படின்ற அந்த எண்ணத்தை மனதில் ஆழமாக பதிய வைத்து கொண்டு துக்ளக் அலுவலகத்திலிருந்து வெளியே வந்தார் மகேந்திரன். அதற்கு பின்னால் மகேந்திரன் கதை வசனத்தில் தங்கப்பதக்கம் திரைப்படம் உருவாகி திரைக்கு வந்து எந்த அளவிற்கு மகத்தான வெற்றி படமாக அது அமைந்தது அப்படின்றது ஒரு பக்கம். அந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை எந்த அளவிற்கு பேசினார்களோ அதே அளவிற்கு அந்த திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதிய மகேந்திரனை திரைப்பட ரசிகர்கள் தலையில் வைத்து கொண்டாடினார்கள். அதற்கு பிறகு மகேந்திரன் முள்ளும் மலரும் திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமாகி எந்த அளவிற்கு பட உலகில் வரலாறு படைத்தார் என்பதையும், அதற்கு பின்னால் உதிரி பூக்கள், நெஞ்சத்தை கில்லாதே, ஜானி, மெட்டி, நண்டு, இப்படி அடுத்தடுத்து பல அருமையான திரைப்படங்களை இயக்கி மகேந்திரன் எந்த அளவிற்கு மிகச்சிறந்த திரைப்பட இயக்குனர்களில் ஒருவர் என்று தன்னுடைய பெயரை பட உலக வரலாற்றில் ஆழமாக பதித்தார் அப்படின்றதெல்லாம் நமக்கு நன்கு தெரிந்த விஷயம். மிகப்பெரிய இயக்குனரான மகேந்திரனுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற இந்த சம்பவத்தை நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இங்கு நான் இதை கூறுகிறேன்.